இந்த மாவட்டத்தின் மதினி என்று செல்லமாக அழைக்கக்கூடிய ஆகா மாவட்டத்தின் மதினி புதுக்கோட்டை பூலாந்தேதி ராதா செல்விக்கு நல்லா பாரு 250 ரூபாவும் பெட்டிக்காரருக்கு 250 ரூபாவும் சிறப்பான முறையில் அன்பளிப்பாக வாரி வழங்குகிறார்கள். கோட்டையூர் மாரி அவர்கள் சார்பாக கோட்டையூர் மாரி அவர்கள் என்னையும் என் அன்பு கணவர் பாறைக்குள முனியாண்டியும் மாவட்டத்தின் மதினி பட்டம் அந்த 250 ரூபாய்க்கு உடனே கணவன் மாவட்டத்தோட மதினியா அன்பு கொழுந்தனார் அவர்களுக்கு என் சார்பாகவும் எத்தனை அண்ணங்காரன் செத்தானோ நான் எத்தனாவது புருஷன் 45வது புருஷன் மூடி உறுதி. நம்ம கிராம சார்பாக எங்க பொன்னாடி இனத்துக்கு உருவப்படுத்துகிறார்கள். ஒரு உனக்கு 74வது புருஷன் பாபு எனக்கு பொன்னாடி அடித்த திருவள்ளுவர் ஆமா கிராமத்தலைவர்களுக்கும் என் அன்பு தம்பி பாபு அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓ வணக்கம் வணக்கம் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இம்புட்டு வாய் பேசுற பொம்பளைய நீ தாண்டி பாக்குற பேசணுங்க பேசிக்கிட்டே இருக்கணும். என்ன பேசுனாத்தான் நம்மளுடைய அருமை வெறுமை என்னன்னு மக்களுக்கு தெரியும். அருமை வெறுமை கட்டுவோம் வாயை பத்தியா ஊருக்கே தெரியுமா? பேசாமையே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன அனுப்பிடுவ ஒண்ணுமே தெரியாத ஊழ குசும்பு உள்ள பொம்பளை நம்மள மேடம் நீ எப்பேற்பட்ட ஆள்னு எனக்கு தெரியும் புரியுதா? நீ இந்த கத்தி பேசி காரியக்காரன் புரியுதா? நீ எப்பேற்பட்டவன் என்ன நீ எவ்வளவு சொரட்ட புடிச்சவன் நான் எப்படிப்பட்ட ஆளு ஊரு உலகத்துக்கு தெரியும். என்னகிட்ட வச்சுக்கிட்ட 3 கொட்டையில அரை கொட்டத்தாருக்கு 2 கொட்டை தெரிச்சிரும் உனக்கு. உனக்கு புருஷனா ஒர்க் பண்ண வந்திருக்கேன். உனக்கு பொண்டாட்டியா ஹார்ட் ஒர்க் பண்ண நான் வந்திருக்கேன். அக்கா ரவுடி முண்டை மாதிரி இருக்கு. என்னடி பேசுற? ரவுடி பைய மாதிரி நீ பேசும்போது ராதா செல்வி தொங்குராஜ் போடாங்க என்னடா போடா இருக்கிற இடமே தெரியல. பொம்பளனா பொம்பள மாதிரி நடந்துக்க. பச்சை மிளகா சைஸ்ல வச்சிருக்க புடிக்கிறது கூட இடம் இல்ல. பச்சை மிளகா வாயில வச்சு பாரு கடவால பேத்து புற. என்ன கூந்தலுக்கு நான் வைக்கிறேன். ஒண்ணையெல்லாம் 10 நிமிஷம் உத்து பார்த்தாலே ஒண்ணுக்கு இருக்கவங்க கூட உள்ள வாட்டு ஓடி போயிடுவாங்க. அது எல்லாம் எடுத்தவனே இவங்க முகரைய பாருங்க. என் முகரைய பார்க்கும்போது 10 நிமிஷம் பாக்குறவங்க தூக்கி உள்ள போட்டுக்கிட்டு மணியை ஆட்டுவாங்களாம். மணி அப்படியே அனகோண்டா சைஸ்ல வச்சிருக்க மூதேவிக்கு பிறந்த மூதேவி பொம்பள மாதிரி பேசி துணுண்ட வச்சுக்கிட்டு என்ன ஆட்டாரு. ராதா செல்வி இந்த இத்துணுண்டு அவன் வெட்டிக்கிட்டு செத்துக்கிறீங்க தெரியுதுல்ல? என்ன பெரிய ஆளு மயிறு நீ என்ன பெரிய தோல் மயிறு கிழிக்கிற நீ என்ன புடிச்சு புடுங்குற நீ பெரிய காட்டி கண்ணமா வாடி என்ன பெரிய உருட்டி உலகப்படாத நீ அப்படியே புடிங்கி புட்ட வச்சு புடிங்க அப்படியே கிழிச்சு காப்பி நட போறியா? ராதா செல்வி தொங்குராஜ் பொம்பளனா மரியாதை கொடுத்து பேச கத்துக்க. பொம்பளனா அடக்கி பேச கத்துக்கடா. இப்படி எல்லாம் வாய் பேசுற பொம்பளனா ஒண்ணாலாம் கல்யாணம் முடிச்ச 3 நாளே உன் புருஷன்கார அதுல மீச்சு விரட்டி விட்டுவாங்க. உன்னைய பொண்டாட்டி இப்படி வச்சிருந்தா வக்க மக்க மீன்ல விஷத்தை வச்சு கொன்றுப்பாடா. யாரு ஓ மூஞ்சி முகர கட்டீங்க. என்ன இவ்வளவு பேர் இருக்கானு ஆட்டத்தை ஆடிக்கிறீங்க. இங்க பார் நீ 1000 விஷயம் பேசினாலும் ஆம்பளைக்கு தான் சப்போர்ட். 2000 விஷயம் பேசினாலும் பொம்பளைட்ட நீ எனக்குமே அடிபணிஞ்சு தான் ஆகணும். ஆம்பளை இல்லாம பொம்பளை கிடையாது. பொம்பளை இல்லாம ஆம்பளைக்கு எந்த சோழியுமே கிடையாதுடா. போடங்கொய்யால வாடா கத்த வாடா வாடா வாடா. இந்த மைக்கு சார்பா இருக்குடா. சவுண்ட் ஏத்து. அப்படியே இந்த உன்னை கூட்டி வந்திருக்காங்க. வெக்கம் இல்லாம பொம்பளை மாதிரி நடந்துக்கிற மாட்டேன். வெக்கம் சூடு சொரண அறிவு கெட்ட ஜென்மம்னா அது நீ மட்டும் தான். யாரு ஆம்பளனால கத்துதான் புரியுதா? ஆம்பளனா கெத்துடா. ஆமா பொம்பளனா பெரிய இதுடா. என்ன நீ பெரிய கிழிச்சு கேப்பே நட்ட. ஆம்பளைய உள்ள விட்டு கொடுத்து போற மனப்பான்மை உள்ளவர்கள் என்னைக்கு உங்க கழுத்துல திரி நாட்டுங்கிற ஆம்பளை 3 முடிச்ச போட்டு தொலைஞ்சோமோ அன்னையோட நாசம் பத்து போய் நாதியத்து உட்கார்ந்து இருக்கோம். அன்னைக்கு தொட்டிக்கு சிங்க மாதிரி தெரிஞ்சியா 3 முடிச்ச போட்டேன். பெத்த ஆத்தா கிட்ட பேச முடியல. கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அவ வந்தா பட்டுக்கிறது இவ வந்தா நொட்டிக்கிறது. ஓத்த மகளே ஆம்பளை புள்ள லூசா பேத்திராண்டி. ஆனா நீங்க அப்படியா? என்னைக்கு நாங்க உன் கழுத்துல 3 முடிச்ச போட்டோமோ ஆம்பளை 10 பைசாக்கு பிரச்சனை போயிட்டேன். இதே உங்க ஆத்தாப்பே வந்தா புருஷக்காரனை தூங்க விடுறது கிடையாது. என்னங்க எந்திரிக்க ஒத்த வர்றாங்களாமுங்க உங்க மாமா வர்றாங்களாமுங்க கறிக்கடைக்கு போய் மண்டை கறி அறுத்து எடுத்துட்டு வாங்க. இதே எங்க ஆத்தாப்பே வரட்டும் துண்டை கழுத்துலயே பொத்துக்கிட்டு என்னங்க எனக்கு 2 நாளாவே குத்து 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 குத்துன்னு வருதுங்க. குத்து குத்துன்னு நோத்தா ஈர புடுங்குது கலவாணி. விட்டு கொடுத்து போறவங்க கெட்டு போவதில்லை. ஆம்பளை விட்டு கொடுத்தா நாசமா போயிருக்காங்க. அருமையான வாசகம் பேசுறீங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீ ஆம்பளை விட்டு கொடுக்கலாம். நான் பொம்பளை. நான் எங்க புருஷன் நான் வாசப்பல்ல வாக்காந்துருக்கிறேன். நீங்கள் 2 பொம்பளை கிட்ட போயிட்டு வாங்க நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். விட்டு கொடுக்க முடியுமா? விட்டு கொடுத்தோம்னா நீ பல பொம்பளையை சொல்லி பார்த்துக்கிட்டு வந்துடுவேன். எதுக்கு விட்டு கொடுப்பார்களோ அதுக்கு தான் பெண்கள் விட்டு கொடுப்பாங்க. நீங்கள் சொன்னீங்களே 3 நாட்டு
3 முடிச்சு நக்கிறதுக்கா 3 முடிச்சு போடுற? என்ன நக்குறதா? ஒத்த முடிச்சோட உன் ஜோலியை முடிக்க வேண்டியதாடா. இந்த ஒத்த முடிச்சுக்கு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்றது, 10 ரூபாய்க்கு மஞ்சள் கிழங்கு வாங்குறது, 5 ரூபாய்க்கு நூல் கண்டை வாங்குறது, இவன் கையில கட்ட முளைக்க, இவன் இதிகாசத்தை ஈயத்த காய்ச்சி ஊத்த, ஒரு நாகரிகத்துல 4 நாயை விட்டு உழப்ப விட, என்ன தத்திரியம் பிடிச்ச முண்டை புரோட்டாவுக்கு மாவு விளையிற மாதிரி பிணையுவேன். முதல் ராத்திரின்னு நாசமத்து போறவன் திருநாட்டு இவங்க சொந்த பந்தத்தெல்லாம் வர சொல்லி மண்டக்கறி, ஏன் மண்டக்கறியை திங்கிற லூசு முண்டை திங்க வேண்டியதானே? அத திண்டு எனக்கு வாய் வலிக்கும். ஆட்டுக்கறி, கோழி முட்டை, பொம்பளை ஒரு வேலையை உருப்படியா பார்க்க விடுறது இல்ல. என்ன நீங்க சொன்னீங்க ஆரம்பத்துல பெண்களை அதிகமா பேசுனீங்க, ரொம்ப பெருமையா இருந்துச்சு. பெண்களுக்கு என்ன வேலை? சோறாக்கணும், பிள்ளைகளை ஸ்கூல்ல கொண்டு விடணும், புருஷனுக்கு பக்குவப்படுத்தணும், துணிமணி துவைக்கணும், பாத்திரத்தை துளக்கணும், வீடு வாச பெருக்கணும், சாணியை தெளிச்சு புள்ளி வச்சு கோலம் போடணும். ஏன்டா ஊழ குசும்பு பாயல, அம்பிட்டு வேலையை நான் பாக்குறேன்ல, ஒத்த வேலை ஒரு வேலையை மட்டும் பார்ப்பேன். என்ன டொங்காஸ் முடிச்சு அந்த பொம்பளையில ஒண்ணுமே இல்லாம பண்ணி அந்த பொம்பளையில 4 வீட்டுல குறை சொல்றாரு. யாரு? நீங்க சொன்னீங்களே பொன்னி அரிசி வாங்கிட்டு வா, என் குன்னி அரிசி வாங்கிட்டு வா, அரிசியை வாங்கிட்டு வந்து என் சட்டியில போட்டு அலசிட்டா 40 வகை கூட்ட வச்சு எனக்கு முட்டையை வச்சு உன் வாயில தள்ளி பசுமாட்டுல கந்த பாலை தயிராக்கி, தயிரை மோராக்கி, மோரை வெண்ணையாக்கி உன்னைய பக்குவப்படுத்தி நாங்க வேலைக்கு அனுப்பிச்சு விடுவோமா, டாட்டான்னு சொல்லி அனுப்புவோமா. நீ திருவள்ளுவர் முக்கத்துல உட்காந்துக்கிட்டு ஓட்டையை பார்க்கறதுக்கு ஏறிக்கிட்டு வருவியா? நீ சொல்ற சார், நான் உன்னை கேட்கறையா, கணவனே கண்கண்ட தெய்வம்னு வாழ்ற பெண்ணின நாங்க. சரி, எந்த வேலையா இருந்தாலும் அழுக்காம சலுக்காம நாங்க பண்றோம். எந்த வேலையாவது நீ பண்றிய? என்ன வாங்கல? ஒரு கட்டிங் அடிச்சுன்னா முட்டை குண்டியோட படுத்து கிடக்குற, உன்னைய தூக்கிட்டு வந்து ஊமை குத்தா நாங்க குத்துறோம். இத்தனை கொத்தனார்கள் உட்கார்ந்துருக்காங்களே, இந்த கொத்தனார்கள் எல்லாம் கேளு, கொத்தனார் மட்டும் ஒரு பில்டிங் ஏத்த முடியுமா? ஏன் முடியாது? ஒரு பொம்பளை சித்தாள் தேவை. நீ இந்த சித்தாள் இப்படி சத்திய ஏந்தினாத்தான் கொட்டகனாரு மத்த கம்ப வச்சுக்கிட்டு டப்பு டப்புன்னு அடிக்கலாம். நீ எல்லாம் ஏந்திராத கிழக்கு செவரு இடிச்சு விழுந்து கொத்தனாரு கையாலே அடிச்சுக்கிட்டு சாக வேண்டியது. அப்ப அங்கேயும் ஒரு பொம்பளை தேவைப்படுறாரு. உண்மைதானே? சொல்லுங்க முதல்ல. ஏன் நீ பொம்பளை சித்தால ஆம்பளை சித்தால கிடையாதா? எந்த சித்தால? நீ எல்லாம் எந்த கட்டடத்தை விட முடியாது. கட்டடம் புழு புழு ஒரு அடி கூட நாங்க வச்சதாண்டா சட்டமே. முதல்ல சட்டம் இல்ல, உன் கொட்டத்தை அடக்கி போற ராதா செல்வி. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, நல்லா நீ மாதிரி தெரிஞ்சுக்க. அரமத்துல சொன்னீங்க என்ன சொன்ன? முதராத்திரி எவன் கண்டுபிடிச்சானோ கையில கட்ட முளைக்கண்டு, அத நான் சொல்லணும். இந்த முதராத்திரி எவன் கண்டுபிடிச்சானோ அவனை உண்மைக்குமே செருப்புட்டி அடிக்கணும். அன்னைக்கு தான் ஆம்பளை மண்டைய புள்ள பொம்பளை ஆளுங்க எல்லா பேரும் கழுவுவீங்க. அன்னைக்குன்னு நம்ம நல்லா தான் இருப்பேன். இதுக்கு புருஷனை மடியில படுக்க போட்டு முதராத்திரி அன்னைக்கு டைலாக் ஆரம்பிக்கீங்க. அன்னைக்கு நிலைமைக்கு நம்ம ஆம்பளை ஆளுக எச்சிக்கல முண்டை என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். ஏன் இவன் காரியம் நடக்கணுமா? இதுக்கு மண்டைய கோசம் மாமா என்னடி சொல்ல குட்டி, 1 மாசம் தான், அப்புறம் உங்க அம்மாவை துண்டா விரட்டணும், நாளைக்கே விரட்டுறேன். ஏன் இங்க எல்லா வேலையும் நடக்கணுமேனு சொல்லி போட்டு இப்படிலாம் ஆம்பளை நாயா திறமை எதுக்கு? எதுக்கு? இதுல வேற இந்த பொம்பளை புருஷனை வர்ணிக்கிறது. அத்தான் அத்தான் நீங்க இல்லைன்னா உடனே நான் செத்துருவேன். எந்த பொம்பளை செத்து நக்குன? நான் கேட்கிறேன், ஒரு பொம்பளை ஆம்பளை பார்த்து அத்தான்றியே, இந்த அத்தான்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அத்தான் 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 நீ சம்பாதிக்கிற காசை புள்ள நான் புடுங்கத்தான். இதை எங்க ஆத்தா வீட்டுக்கு நான் கடத்தத்தான், உன்னை தனி கொடுத்துறேன் கூட்டிக்கிட்டு ஓடத்தான். சில ஸ்டேஷன்ல படுத்துக்கிட்டு இதுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்றது. சார், என் புடிச்ச நேத்து தோட்ட அத்தையா, என் சங்கிலி அத்தான், ராத்திரியா நோனி அத்தான்றது. நோனியவர் அத்துட்டானா? சொல்றேன் பொம்பளை மாதிரி எடுத்துக்க மண்டை அமுக்குறாயா பப்பன் சூப்பர்ரா. பாப்பா பிறவியிலேயே ஒரு நல்ல பிறவி என்ன தெரியுமா? என்ன? அது மனிதரோட பிறவிதான். இந்த ஆண்டவர் இருக்காரு, உனக்கும் எனக்கும் ஒரே வித்தியாசம் தான். என்ன? அத நான் சொல்ல ஒண்ணா இருந்துச்சுன்னா ஓம் புருஷன் சத்தியா. ஆமா, உனக்கு உள்ளது எனக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்க, சரி, பல ஊரை எடுத்திருந்திருப்பேன். நீ எனக்கு உள்ளது உனக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்க, மொத்தத்தை முடிச்சு உலகத்தை நீங்க எடுத்திருந்திருப்ப. நீங்க சொன்னீர்களே என்ன? அத்தான், என் கொலுசு அத்தை, என் தோட்டம் அத்தை, என் நோனி அத்தை. இதே நீ பொண்டாட்டிய வர்ணிப்ப. என்ன? அஷ்டலட்சுமிம்பேன், தருமலட்சுமிம்பேன், மகாலட்சுமிம்பேன். எல்லாம் எப்ப சொல்லுவேன்? ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். எல்லாம் அந்த சில்ல பாக்குறதுக்காண்டி சில்ல பார்த்து முடிச்சுட்டானா. சரி, டயலாக் தான். என்ன? ஆண்டி செவ்வாய் தோசை பிடிச்ச முண்டை, அங்கேயே ஏறிக்கிட்டு உட்காந்துருக்கிற புருஷனுக்கு சோறு போட மாட்டியா? சோறு
அப்படின்னு இந்த நாரவாய் பேசும். நாங்களா? நல்ல வாய் நான் பேசுவேனா? ஏன் பேச மாட்டேன்? கணவனே கண்கண்ட தெய்வம்னு வாழ்ற இன பெண்ணினா ஆஹா. நீ என்ன முள்ள மாதிரித்தனம் பண்ணாலும் சரி, நீ என்ன முடிச்ச வைக்கத்தனம் பண்ணாலும் சரி, நீ 1000 வப்பாட்டிகள் வச்சுக்கிட்டாலும் சரி, அதையெல்லாம் அழுத்து சழுத்து வாழ்றமே. கல்லனாலும் கடுக்கு புல்லானாலும் புடுக்குவோம், வாயை மூடுவோம். ஆமா சொன்னீர்களே, சரி. அந்த மாதிரி இனத்துல நாங்க பிறக்க கிடையாது. ஒரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. சொல்லுங்க. ஆம்பளைக்கு இருக்கிற ஒரு கெட்ட குணம் என்ன தெரியுமா? நாங்க எல்லாத்தையும் ஈஸியா நம்பி போடுவோம். என்னன்னு? ஆம்பளைக்கு இது வீக்னஸ் அது. ஆனால் நான் யாரும் சொன்ன மாதிரி விட்டு கொடுத்து போற மனப்பான்மை உள்ளவர்கள். இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் பஸ்ல எடுத்துக்கிட்டா, எந்த பஸ்ஸா இருந்தாலும் ஒரு நிறமாச பொம்பளை வயிற்று தள்ளிக்கிட்டு ஏறிட்டா முதல்ல எந்திரிச்சு இறக்கப்பட்டு இடம் விடுறவன் ஆம்பளையா மட்டும்தான் இருப்பேன். எப்படி சொல்றீங்க? ஏதாவது ஒரு பொம்பளைக்கு பொம்பளை இடம் விட்டுருக்கா ஒரு மயிரும் கிடையாது. இல்ல. இதுங்க வயிற்று தள்ளிக்கிட்டு வருங்க, இசுக பார்த்துப்பட்டு சன்னல பக்கத்து கழுத்தை இப்படி திருப்பி உக்காந்துக்கிறது. இதே பொம்பளை உட்கார பக்கம் பாரு, கவர்மெண்ட் பஸ்ல வர்ணிச்சு எழுதியிருக்கான், பெண்கள் மட்டும் உட்காரவும் மகளிர் மட்டும் பூவையர். இதே ஆம்பளை உட்கார பக்கம் திரும்பி பார்க்க முடியுதா? திருடர்கள் சாக்குறதை, எச்சி துப்பாதே, கரம் சிரம் நீட்டாத, நோத்த மைத்த புடுங்காத. நீங்க சொன்னீர்களே பஸ்ல இலவசமா மகளிர்கள் மட்டும் ஆமா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வயிற பலூன் மாதிரி வீங்க வச்சிருக்கிறமே, பொம்பளைக்கு பொம்பளை விட்டு கொடுக்குறீங்களா? அட்லீஸ்ட் உட்கார்றதுக்கு ஒரு இடம் கொடுக்க மாட்டீங்களா? கழுவி கழுவி ஊத்துறீங்க. உங்க வசனம் எனக்கு பிடிச்சிருக்குது. சரி, அதுக்கு ஆம்பளை நீ நாடா காரணம். நீ செனையாக்குனால தானே நாங்க வயிற வீங்க வச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப நீ தானே இடம் கொடுக்கணும். என்னத்துக்கு? பொம்பளைமா ஜால்ரா அடிச்சுக்கிட்டு கிடக்குற. ஹலோ, நீ மாசமாகறலாம் சரித்த. அந்த காலத்துல மாசமாயி பிள்ளை பத்தாங்க. நீங்க இப்ப அப்படியே பிள்ளை பத்த தொலைறீங்க. ரேசா 2 கோடு விழுந்தா போதும். சரட்டு செம்ப தூக்காத, படியில காலத்துக்கு வைக்காத, பாய சுருட்டாத, இத புடுங்காத, பிள்ளை இறங்கி வந்து ஓடி போயிடும். இப்படி போட்டு பொம்பளைகளுக்கு நீங்க வந்து நட்டுன்னு ஏத்துக்குது. உங்களை கூட்டி போய் ஆபரேஷன் பரட்டு கிளிக்கிறாங்க. என்ன காரணம் தெரியுமா? உனக்கு முழுதாக அந்த உயிரை கொடுக்க வேண்டும் என்று ஒரு மனப்பான்மை. ஏதாவது ஒரு வேலை பார்த்தோம்னு வச்சுக்க, அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு அறகுறையா ஒரு உறுப்பு இது பண்ணிருமே. யாரு? சரி, வெறி பிடிச்ச முடியா போயிட்டாடா. நல்ல முண்டா சும்மா இரு. வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ற இனா அறுக்கம் பேர் உட்காந்துருக்காங்கல்ல. என்ன? என் பொண்டாட்டிய ஒத்த பவுன்ல கூட நாங்க நகை வாங்காம நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். கையை தூக்க சொல்றா பாப்போம். பார், கோடு போட்ட சட்ட சிவனேன்றதுக்கு ஒரே அட்டி உன குண்டே விடுவேன். பார், உன் புருஷங்கள பார், கை தூக்குறத பார். ஏன் புருஷங்கள? என்ன பூஜை பண்ண இடம் வச்சிருக்கேன், விளக்கமாத்து கட்ட. 45ல இவங்களா இருக்குமோ? இவங்களெல்லாம் ஒத்துக்கிறேன். என்ன? அட்லீஸ்ட் வரதட்சணை வாங்காம என்ன. ஆனா நீ பண்ற குடும்ப லட்சணத்துக்கு என்ன? மிக்சில இருந்து, கிரைண்டர்ல இருந்து, வாஷிங் மிஷின்ல இருந்து, படுத்து விடுறதுக்கு பஞ்சு மெத்த கட்டிலு எல்லாத்தையுமே நாங்க கொண்டு வரோம். நீ ஒரே ஒரு சாமான். ஆலய மணியின் ஓசையை நான் கேட்டேன். மணியை கொண்டு வந்து கீழு புல்னு ஆட்டிவிட்டு எனக்கு ஆண்டு போயிடுறேன். நாங்க வரதட்சணை கேட்கிறோம். எந்தாண்டா கேட்கிறேன். இதெல்லாம் நம்புற மாதிரி சொல்லக்கூடாது, புரியுதா? கல்யாணம் முடிக்கிறதுக்கு உன் முகர கட்டி நாங்க பாக்குறதே கிடையாது. பரிசம் போட்டு இழுத்துக்கிட்டு போயிடுறாங்க. இவங்க நம்ம கேட்கிறோமா? நீ கோத்தாங்க பண்ண டார்ச்சர் பண்ணி வாங்கிட்டு வர்ற. ஏன் கேட்கிற பொம்பளை ஆளுகளை? ஏன் உங்களுக்கு முகர கட்டைக்கு அம்மி அரிச்சா கை மசூர் பட்டுக்குருமா? கோத்தா விட்டது மிச்சம் மயிறு. உட்காந்து மாவாட்டினா குண்டி கிடக்கும்னு கிரைண்டர் மசூர் இழுத்து படுக்க பஞ்சு மெத்த குண்டி பழக புருஷனை புள்ள வேலைக்கு வந்து நீ தான் மெத்தல படுத்துட்டு உருள்ற. நான் கேட்கிறேன், கட்டில இருந்து, மிக்சியில இருந்து, கிரைண்டர்ல இருந்து அம்பிட்டும் கொண்டு வரடி கோத்தா மகளே. இதை யாரு உனக்கு கொடுத்து விடுறா? உன் தாய் தகப்பன்னு கொடுத்து விடுறாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன், தான் மக கஷ்டப்படக்கூடாதுன்னு இம்பிட்டு சீர்வரிசை கொடுத்து விடுறோம் கோத்தா கொப்பேன். நம்ம மகளை கட்டிக்கிட்டு வாழ போற மருமையனும் வேலைக்கு போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஏன் கோத்தா வீட்டுல ஒரு ஏடிஎம் மிஷின் கொடுத்தா குறைஞ்சாடி போவாங்க. சூப்பரா சூப்பரா பம்பு. நான் வாடகை காடை சொருகி காசை கொடுப்பேல. நாங்க லூசு முண்டை ஆம்பளை வேலைக்கு போகணும், நீ இழுத்துக்கிட்டு ஓக்காந்து திடல் மாதிரி. சபாஷ் சபாஷ், கோபப்படாதீங்க. உங்களுக்கு டாக்டர் சொல்லியிருக்காரு நெஞ்சு வலி குஞ்சு வலியெல்லாம் வரும்னு. ஓர மண்ணில் நெஞ்சு வலி எமோஷன் ஆகாதீங்க. உனக்கு மண்டை வலி எமோஷன் ஆகாதீங்க. நீங்க சொன்னீர்களே, என்ன சொன்னீங்க? உங்க ஆத்தாப்ப வீட்டுல இருந்து அனைத்து ஜாமானையும் கொண்டு வர ஒரு பெண்மணி நம்ம மாப்பிள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு ஏடிஎம் மிஷின் கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிருவாங்க. என்ன பட்டுக்கிருச்சு? யோசனை பண்ணக்கூடிய விஷயம் தான். ஏன்டா மூலிப்பையில என்னடி கோத்தாம? அவனே தான் கேட்குறேன். கல்யாணம் பண்ணோன்னு தான் உனக்கு பெரிய மிஷினா தூக்கி ஏறிக்கிட்டு வரேன்னு. டவக்குன்னு போட்டுக்கலாம், டவக்குன்னு எடுத்துக்கலாம். டவக்குன்னு போட்டுக்கலாம், டவக்குன்னு எடுத்துக்கலாம். இந்த மிஷின்ல அந்த மிஷின் முக்கியமா உனக்கு ஏடிஎம் மிஷின் முக்கியமா? கார்டு மாட்டிக்கிச்சுனா? கார்டு மாட்டிக்கிச்சுனா அதுக்கு வேலை பார்க்கறதுக்கு பாறக்குள்ள முடியாது. ஓ, அப்ப நீ தான் மாட்டின கார்டெல்லாம் உருவி விடுறாளா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க,
எந்த மிஷின் ரிப்பேர் ஆனாலும் பரவாயில்ல, சரி. அந்த மிஷினை வேலை பார்க்கறதுக்கு நான் ஆள் ஐட்டியமா இந்த சுதாகரை கூட வச்சுக்குவேன். ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, இங்க பாரு மிஸ் ராதா செல்வி, அதிகம் நீ பேசாதீங்க. 1000 விஷயம் பேசலாம். ஆமா. சரி, உன் பெண் வர்க்க தானே இப்படி பேர் உட்காந்துருக்காங்க. ஆமா. எங்க உன் கூட்டத்துல உன் பெண் வர்க்க இப்படி பேர் உட்காந்துருக்காங்கல்ல, இந்த கூட்டத்துல எத்தனை பேர் அவங்க மாமியார் கூட உட்காந்துருக்காங்க நாடகம் பாக்குற? கை தூக்க சொல்லு. தூக்கத்த கையா ஒரு ஒம்பளை புல்லா போட்டு தலை தெரியுது. தூக்கத்த கையா தூக்க சொல்லு. ஒரு ஐயா தூக்கத்த ரோஸ் கலர் சேலை எப்படி தூக்கும்? புல்லா மாமியால போட்டு தலை ஆம்பளை கட்டுப்பார். அவங்க கூச்சப்பட்டுக்கிட்டு கையை தூக்கல. உன் வர்க்கம் அப்படி உட்காந்துருக்காங்கல்ல, என்ன என் வர்க்கம் மாமியாவோட உட்காந்து நாடகம் பாக்குற பெண்களை கையை தூக்க சொல்லு. சரி. அப்படின்னா அவங்க ஆண்கள் உட்கார்ந்துருக்காங்களே அப்படின்னு ஒரு கூச்ச நாத்தோட உட்காந்துருக்காங்க. உன் வர்க்கம் என் பொண்டாட்டிக்கு தெரியாம, சரி, நான் அந்த ஊர்ல எந்த வப்பாட்டியும் வைக்கலன்னு கையை தூக்க சொல்றா பாப்போம். பார், உன் கள்ள புருஷங்கள பார். ஏய், கையை தூக்குவாங்க. என்ன காரணம்? என்ன காரணம்? தூக்கல்னா நம்ம பொண்டாட்டி ஊமை குத்தா நம்மள குத்துவாளே, அப்படி கிடையாது. தூக்குறாப்ல. உண்மை வர்க்கத்தின் சிங்கங்கள் நாங்களா ரோசா பட்டது பூமி தாங்காது. அசிங்கப்படுத்தி இப்படியே ஞாபகத்துல வச்சுக்க. அசிங்கப்படுத்துறால ஒரு பொம்பளைக்கு ஆம்பளை தான் மிஸ் ராதா செல்வி வச்சுட்டா ஆம்பளை ஞாபகத்துல வச்சுக்க. என்ன நாங்க சும்மா இருக்கானு இருக்கோம். இதே போதை கிட்ட போட்டுற பொட்டி ராய் புருவோம். போதை போடுறதுக்கு யார் காரணம்? யார் காரணம்? அதை குடிக்கிறதுக்கு கிளை விட்டு மூத்திரத்தை வாங்கி 3 கை குடிக்க வேண்டியதானே. குடிப்போம். எப்படி பொம்பளை மூத்திரத்துல மட்டும் போதை ஏறுதுன்னு சொல்லட்டும், நாங்களாம் பாத்ரூம்லயே படுத்துக்குருவோம். படுத்துக்க. ஒத்த சொச்சு வெட்டியா போகாதீ. விடாதடா. வாயை வச்சு உறிஞ்சிருவேன். வாயை வச்சு உறிஞ்சிருவான். இங்க பார், பெண்ணுக்கு உண்டான குணங்கள் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. ஆணுக்கு உண்டானது கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. 3 இருக்கா? 3 அறுத்துட்டாங்களா? அடுத்து வாயில வச்சாங்க. என்ன மாத்தி கணக்கு வைக்கிறாங்க? இருக்கு கட்டுப்பாடோட இருக்கு. ஆனால் இருந்து புண்ணியம் இல்லாம இருக்கு. நீ உதவி பண்ண மாட்டேறியே. என்னத்துக்கு நான் உதவி பண்ணணும்? நீ வாங்க, நல்லாவே பேசுறீங்க. ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க. நீ நல்லாவே பேசுறீங்க. சரி. உங்கள் பேச்சு திறமை எனக்கு பிடிக்கும். உங்களுடைய நடிப்பு எனக்கு பிடிக்கும். ஓஹோ. இந்த ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு கெட்டப்போட வருவீங்க பார்த்தீங்களா? ஏன்னா முயற்சி திருவினையாக்கும், அதனால நல்லா உங்க தொழில் திறமை பிடிச்சிருக்கு. சரிங்க. ஆனால் உன்னை எச்சரிக்கிற விஷயம் என்னன்னா, என்ன? நான் வந்திருக்கக்கூடிய மேடையில இந்த அசிங்கமா பேட் வாய்ஸை யூஸ் பண்றது, இந்த கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காத விஷயம். அம்புட்டு நீ தாண்டி திட்டமுண்ட பேசுன. பாரு, அம்புட்டு பேசிவிட்டு பிடிக்காதான். எனக்கு ஒப்ப மகள அம்புட்டு செஞ்சு. நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலியை சேர்ந்தவன். சரியா? முக்காமலாம் போனபடி நான் உனக்கு நொக்கா வேணும்னு சொன்னாலாம். எங்கேயோ போனா மாரியாத்தா என்ன தூக்கி போட்டு ஒருத்தவன் ஏறாத்தா. நானா திருவள்ளூர் கம்மாக்குள்ள கிடந்துச்சான் கோர. சரி. ராதா செல்வி கவுட்டுக்குள்ள ஓத்தா இத்தா தண்ணி சார எடுத்துட்டாங்களா? என்ன எடுக்கலையா? ரோட்ல நிக்குது வேம்பு, நடுவுல போகுது பாம்பு. நீ பாறை கோல முனியாண்டிய புடிச்சுக்கிட்டு முழுங்கிரு. வயக்காட்டுல விளைஞ்சிச்சான் பருத்தி. ஊருக்கு போயிட்டு சொன்னாலாம் ஒருத்தி. வாய மூடி வெட்டி குளத்துல கிடக்குது கெண்டா. சும்மாராயா முழுங்கிரு. சாக்கடையில போச்சான் பண்ணி. வாய மூடி இழுத்து மசுறு மசால் வடையா. சரி. மசுறு மசால் வடை. ஒத்த வடை உன் வாயில புதுக்கோட்டை ராதா செல்வி. அடே அழகரு, காக்காண்டு கத்துமே காக்கா. அண்டங்காக்காய்க்கு மண்டை வரிச்சான். ராதா செல்விக்கு போயல கிடக்கா மச்சுக்குள்ள. சரி. போயல கிடக்கா மச்சுக்குள்ள போட்டு துப்புங்கவங்க ஆத்தா விட்டு போஸ்டா எச்சி சோத்துக்கு வழி இல்லாத லூசு முண்டை. சரி. எல்ஐசி பில்டிங் போய் என்ன விலை வரும்னு கேட்டாலாம். 437 திருவள்ளூர்ல சுத்துதே நாய். அத புடிச்சுக்கிட்டு நீ அன்பே நீ ஒரு தேன் அருவி. உன் பாவடைய நான் உருவி. உள்ள கிடக்குது ஒரு கருவி. அத ஓங்கிட்ட நான் சொருகி உனக்கு பிறக்க முடியும் ஒரு பிறவி. சும்மா இருந்த சிட்டுக்குருவிக்கு சோத்த போடுவாடு. சும்மா இருந்த சிட்டுக்குருவிக்கு சோத்த போடுவாடு. அது மண்டைய ஆட்டுக்கிட்டே. அடே பொண்ணுமணி, ராதா செல்வி ராதா தொண்ணூறு சக்கரத்து இருந்திருக்கா. சரி. இவளுக்கு அறுக்கவே தெரியாதாம்டா. அறுக்க தெரியாத சக்கலத்தி 50 அருகாமணியை அடுக்கி வச்சுக்கிட்டு சொன்னாலாம். நான் அதை புடிச்சு அறுப்பனா இதை புடிச்சு. அம்மாத்துக்காரி பணியார வைக்க போனாளா? சரி. அம்மாத்துக்காரி பணியார வைக்க போன பொம்பளை திருவள்ளூர் கம்மா கடையில உட்கார்ந்துகிட்டு என் தர்த்திரம் பிடிச்சவ தண்ணிக்கு போனாலாம். இத தண்ணி பாம்பு வாத்து போட்டு தற்கொலை.
இடத்த காலி பண்ண வெங்காயம் ஓடி எடுப்பு இந்த தட்டை பத்தினி பேசுற. இருக்கால பத்தினி ஏமாடா. இந்த பத்தினி பரதேசம் போனாலாம் ஆ. இந்த 10 பையன் படுத்துக்கிட்டு ஏங்கப்பா. எதுக்குள்ள